ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது வெறும் 60 செகண்ட்ல நீங்க விரும்பின நபரே உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. அந்த அளவுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் சக்சஸ்ஃபுல் மெத்தட் பத்தி நம்ம பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 10 மெத்தட்ஸ் இருக்கு. இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பவர்ஃபுல் மெத்தட்ல டாப் லெவல் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்ணாலும் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பொதுவா ஒருத்தவங்க ஒரு மெத்தட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கேரக்டருக்கு, அவங்க பிஹேவியருக்கு தகுந்தாற் போல ஒரு மெத்தட் எடுத்து பண்ணா மட்டும்தான் அந்த மெத்தட் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். ஆனா இந்த மெத்தட் அப்படி கிடையாது. உங்க கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 60 செகண்ட் இந்த மெத்தட ப்ராப்பரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றி உறுதி. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் அளவுக்கு பண்ண எல்லாருக்குமே சக்சஸ் கொடுத்த மெத்தடுனா இந்த மெத்தட் தான். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இந்த மெத்தட எவ்வளவு சக்சஸ்ஃபுல் மெத்தடோ, ஆனா அந்த அளவுக்கு இல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு சக்சஸ் கரெக்ட் இருக்கும். நான் அறகுறையா பார்த்துட்டு நான் பண்றேன், நான் சரியா புரிஞ்சுக்காம பண்றேன் அப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வீடியோவை நல்லா பாருங்க. ஒன்னுக்கு 2-3 டைம் போட்டு பாருங்க. நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் கூட அதை மிஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதி. முதல் விஷயம், இதை நீங்க யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தம்பி, இல்லாட்டி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், அம்மா பையன், லவ்வர்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். சோ இவங்களுக்கு தான் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. இன்கேஸ் நீங்க லவ் பண்ணக்கூடிய பர்சன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா இதை பண்ணீங்கன்னா அவங்க உங்ககிட்ட தேடி வருவாங்க, பேசுவாங்க. ஆனால் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னா உடனடியான ரிசல்ட் கிடைக்காது, பட் ரிசல்ட் கிடைக்கும். இன்கேஸ் அந்த நபர் உங்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்க டைம் எடுக்கும். அல்லது அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை டோட்டலா வெறுத்துட்டாங்க அப்படின்னாலும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அவங்க எந்த அளவுக்கு வெறுத்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத சொல்லிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பண்ண முடியுமே. அந்த ஒரு டைம் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. இன்கேஸ் நீங்க பண்ணும்போதே தப்பா பண்ணிட்டீங்கனாலும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து உங்களோட சிச்சுவேஷனையும் அனலைஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி மெத்தட். டெம்பரவரி மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மெத்தட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யாருக்காக இந்த மெத்தட் பண்றீங்களோ அவங்க உங்ககிட்ட பேசிடுவாங்க. ஆனால் லைஃப் லாங் உங்க கான்டாக்ட்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது பர்மனன்ட் மெத்தட் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு பர்மனன்ட் மெத்தட் பண்ணா மட்டும்தான் அவங்க லைஃப் லாங் உங்ககிட்ட இருப்பாங்களே. இந்த மாதிரி டெம்பரவரி மெத்தட்ல நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அவங்க வருவாங்க, திரும்பியும் ஏதாவது ஒரு சண்டைனா உங்ககிட்ட கோச்சிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நீங்க தெளிவாய்க்கோங்க. இப்ப நம்ம மெத்தட்ஸ்குள்ள போய்க்கலாம். இந்த மெத்தட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு தெளிவான மனநிலை இருந்து தான் பண்ண முடியும். மற்றபடி ஏதாவது ஒரு ஹரிபரியில இருக்கிறப்பெல்லாம் பண்ண முடியாது. செகண்ட், இதை பண்ணக்கூடிய நேரத்துல வேற எந்த ஒரு மெத்தடும் பண்ணவே கூடாது. இதை ப்ராப்பரா நீங்க பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வேற எதுவும் பண்ணவே வேண்டாம். சோ நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறேன் அப்படின்னா இதை நீங்க பண்ணக்கூடிய நேரம் எதுவா வேணாலும் இருக்கலாம், எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடமா போய் அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. அமைதியா உட்கார்ந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சை வெளியிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனதை ஒருநிலைப்படுத்திட்டு எந்த வித சிந்தனை இல்லாம மன ஒருநிலை ஆன பிறகு யாரு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னு வெறும் 60 செகண்ட் அதை மட்டுமே நினைச்சு உட்காருங்க. இந்த 60 செகண்ட் அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க உங்களுக்கு கால் பண்றாங்க, நேர்ல உங்க கூட பேசுறாங்க, அது நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த எண்ணத்தோட வெறும் 60 செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம் நீங்க அந்த எண்ணத்துல இருந்தா மட்டும் போதும். வேற டைவர்ஷன் மட்டும் வந்துடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்களை நினைச்சிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வரதோ இல்ல வேற எங்கேயோ போற மாதிரி, இந்த மாதிரி எந்த ஒரு டைவர்ஷன் வராது. நீங்க உட்கார்ந்துட்டு கூடிய நேரத்துல உங்களை மறந்து அந்த எண்ணத்துல மட்டும் நீங்க 60 செகண்ட் இருந்தீங்கன்னா வெற்றி உறுதி, 100% நடக்கும். ஒரே ஒரு டைம் தான் நீங்க ட்ரை பண்ண போறீங்க, திரும்ப பண்ணவே முடியாது. அந்த ஒரு டைம் ப்ராப்பரா பண்ணிடுங்க, நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதுல டைவர்ஷன் துளி ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ உங்க மனதை முதல்ல நல்ல நியூட்ரல் ஸ்டேட் கொண்டு வந்த பிறகு உட்காருங்க. என் மனம் நல்ல ஒரு அமைதியான நிலைக்கு வந்துருச்சுங்க, எந்த வித டிஸ்டர்பும் இல்லாம நான் ஒரு நார்மல் மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இன்கேஸ் என்னால அப்படி முடிய மாட்டேங்குது, நான் உட்கார்ந்தாலும் எனக்கு அந்த ஒரு நிலை வரல, இப்பதான் டிவி ஓடுதான்னு தோணுது, ஃபேன் ஓடுதான்னு தோணுது, ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவான்னு தோணுது, போன் தாட்டு வருது, இல்ல ரீல்ஸ் தாட்டு வருது, இல்ல போன வருஷம் பார்த்த படத்தோட தாட்டு வருது அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்தாற் போல சப்ளிமெண்ட் மியூசிக் நிறைய விற்கிறாங்க கடையில. அதை காசு கொடுத்து வாங்கி கேட்க ஆரம்பிங்க. கேட்டுட்டு அதுவே உங்களுக்கு அட்ராக்ஷன் கொடுத்துரும்.
இன்கேஸ் அது உங்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதை மன அமைதிக்காக முயற்சி பண்ணிட்டு அதுல சக்சஸ் ஆன பிறகு பண்ணுங்க. இல்லையா கொஞ்சம் யோகா மெடிடேஷன் ஏதாவது ஒரு பண்ணி மன அமைதி கொண்டு வந்த பிறகு பண்ணுங்க. ஏன்னா இது 60 செகண்ட் எந்த டைவர்ஷனுமே இல்லாமல் இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். 60 செகண்ட் ரொம்ப ஈஸி மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா அது அப்படி இல்ல, கஷ்டம் தான். இந்த கஷ்டப்பட்டீங்கன்னா தான் நீங்க விரும்பின நபர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லாமல் நீங்க படக்கூடிய கஷ்டத்தை கம்பேர் பண்ணும் இது பெரிய கஷ்டமே கிடையாது. அதை உணர்ந்து இல்ல எனக்கு அவங்க வேணும், அவங்களுக்காக நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட ரெடி அப்படின்னு தோணுச்சுன்னா முயற்சி பண்ணுங்க. வெற்றி உறுதி. 100% சக்சஸ் கிடைக்கும் இந்த ஒரு மெத்தட் மட்டும் பண்றவங்களுக்கு. அதே போல இன்னொரு டேர்ம்ஸ் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்றதுனால கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் நிறைய டெம்பரவரி மெத்தட்லாம் பண்ணிருக்கேங்க அப்படின்னா இது பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டெம்பரவரி மெத்தட்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்ககிட்ட சண்டை விட்டு போயிருக்காங்க, நீங்க ஏதாவது ஒரு மெத்தட் பண்றீங்க, திரும்பி உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, திருப்பி சண்டை விட்டு போறாங்க, திருப்பி நீங்க ஒரு மெத்தட் பண்றீங்க வந்து பேசுறாங்க, திரும்பி உங்களை விட்டு போறாங்க, அகைன் நீங்க மெத்தட் பண்ணுவோம் அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்குலாம் டெம்பரவரி மெத்தட் ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க பர்மனன்ட் மெத்தட் தான் பண்ணி ஆகணும். அல்லது ஒரு ப்ராப்பரான ஒரு கோச் கிட்ட போய் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அவங்க உங்க லைஃப் டைம் உங்களுக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணி போயிட்டு வந்துட்டு இல்ல அடிக்கடி பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க, அடிக்கடி பேசாம போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலை இப்ப நீங்க இருந்தா கூட தயவு செஞ்சு இதை இப்படியே விட்டுறாதீங்க, பெரிய பிரச்சனை போய் விட்டுரும். அதை தெளிவாய்க்கோங்க. சோ ஆல் தி பெஸ்ட்.